எல்லார் வீட்லயும் தோசை கரண்டி வச்சிருப்பீங்க, குழம்பு கரண்டி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி எண்ணெயை பிரிக்கிற கரண்டி வச்சிருப்பீங்களா? இதுதான் அந்த எண்ணெயை பிரிக்கும் கரண்டி. முதல்ல எண்ணெய் ஏன் பிரிக்கணும்னு தெரியல, எல்லா ஃபிளேவரும் அதுலதான் இருக்கும். வாங்க இந்த கரண்டியை வாங்கி இதை வச்சு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்க்கும்போது நெட்ரிகன் மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா எண்ணெயை பிரிக்கிறாங்க, ஆயில செப்பரேட் பண்றாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல நிறைய எண்ணெய் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த கரண்டி வச்சு பொறுமையா நீங்க எண்ணெயை பிரிச்சு சாப்பிடலாம். ஐ மீன் எண்ணெயை பிரிச்சு அதை தூக்கி போட்டுட்டு மீதி இருக்கிறத சாப்பிடலாம். வீட்டுல ஒரு நாள் சிக்கன் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாயிடுச்சு. சரி இந்த ஆயில் செப்பரேட்டிங் ஸ்பூனை வச்சு ஆயில செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு குழம்பு அழகா செப்பரேட் ஆயிடுச்சு. பாருங்களேன், ஆயில் அதுல வெளியே வரல, ஆயில் தங்காம குழம்பு தங்கிடுச்சு, ஆயில் வெளியே வந்துருச்சு. இதுல என்ன வித்தனே தெரியல, எப்படியோ ஒண்ணு ஆயில் பிரிஞ்சிருச்சு. ஆனா இது நம்ம எல்லாருக்கும் எப்படி யூஸ் ஆகும் நான் சொல்லட்டா. இது வந்து ஆக்சுவலி ஒரு ரசம் கரண்டிங்க. இத்தனை நாளா நம்ம சாம்பார் கரண்டி வச்சிருப்போம், தோசை மாவுக்கு கரண்டி வச்சிருப்போம், தோசைக்கு கரண்டி வச்சிருப்போம், சாதம் எடுக்க கரண்டி வச்சிருப்போம், ஏன் ஜல்லி கரண்டி வச்சிருப்போம். ஆனா ரசத்துக்கு தான் முக்கியமா நமக்கு கரண்டி தேவை. ஏன்னா ஃபுல்லா திப்பி இருக்கும், கலக்கணும், அடியில இருந்து எடுக்கணும், ஆனா தெளிவா ஊத்தணும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த கரண்டி பெஸ்டா சூட்டபிளா இருக்கும். இப்ப பாருங்க, நான் அடியில இருந்து தான் எடுக்கிறேன், ஆனா அதுல இருக்கிற திப்பி, கொத்தமல்லி, கடுகு கிடுகு எதுவுமே அந்த கரண்டி வழியா உங்களுக்கு சாதத்துக்குள்ள போவாது. அவ்வளவு தெளிவா வரும். சின்ன குழந்தைங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும். ஏன்னா கொஞ்சம் சின்ன கொத்தமல்லி வாயில வந்துச்சுன்னா கூட அவ்வளோ பெரிய ரகலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கரண்டி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்லோவா நீங்க ஊத்தணும், அது ஒண்ணுதான் பிரச்சனை. மற்றபடி இட்ஸ் யூஸ்ஃபுல், நல்லா குவாலிட்டியாவே இருக்கு. இதோட லிங்க் வேணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், தேவைன்னா செக் பண்ணுங்க. பை பை.